இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆங்கிலேயர்களின் வணிக ஆதிக்கத்தை எதிர்த்து கடல் வணிகத்தில் இந்தியாவிலேயே முதல் முறையாக சொந்த கப்பலை இயக்கிய மாபெரும் தேசபக்தர் வடோத் சிதம்பரனார் ஆவார். இவரின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் விதமாக மக்கள் இவரை அன்போடு கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கின்றனர். தொழில் நோக்கம்: இவர் ஒரு வழக்கறிஞராக தனது வாழ்க்கையை தொடங்கி பின்னர் சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். ஆங்கிலேயர்களின் வணிக ஏகபோகத்தை முறியடிக்க வேண்டும் என்பது இவரது முக்கிய நோக்கம். நிறுவனம்: 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி சுதேசி நாவாய் சங்கம் ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கினார். கப்பல்கள் பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளிலிருந்து எஸ். கலியா SS கலியா மற்றும் எஸ். லாவோ SS லாவோ என்ற 2 நீராவி கப்பல்களை வாங்கி தூத்துக்குடியிலிருந்து கொழும்பு, இலங்கை வரை இயக்கத் தொடங்கினார். விலை குறைப்பு போட்டி: வஉசியின் கப்பல் நிறுவனத்தை முடக்க ஆங்கிலேய நிறுவனங்கள் கப்பல் கட்டணத்தை மிக குறைவாக குறைத்தன. ஆனால் தமிழ் மக்கள் கைது மற்றும் தண்டனை: ஆங்கிலேய அரசு வஉசியை தேச துரோகி என்று குற்றம் சாட்டி 1908ஆம் ஆண்டு கைது செய்தது. செக்கிழுத்த செம்மல்: அவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கோவை மற்றும் கண்ணனூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார். அங்கு அவர் மாடுகளைப் போல செக்கினை இழுத்து துன்புறுத்தப்பட்டார். எனவே அவரை செக்கிழுத்த செம்மல் என்றும் போற்றுகிறோம். வஉசியின் கப்பல் பயணம் இந்தியர்களின் இதயங்களில் சுதந்திர உணர்வையும் விதைத்தது. இந்திய சுதந்திர வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கத்தக்கவை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வரலாற்றின் இன்னும் பல வீர கதைகளுடன் மீண்டும் சந்திப்போம்.